சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொட்டி தான் சுட போகிறேன். ரொட்டினா அடைன்னு சொல்லுவாங்க, ரொட்டின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே ரொட்டி தான் சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் சர்க்கரை வச்சு சுட்டு எடுக்கிறது தான் தோசைக்கல்லில். பாருங்கள், இந்தளவுக்கு ஜூஸியாக சூப்பராக இருக்குன்ட்டு. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாவு வந்து கோதுமை மாவு தான், நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு கட்டியாகவும் இல்லை, தோசை மாவு அளவுக்கு நைஸாகவும் இல்லை. ரெண்டுக்கும் நடுத்தரமான அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இது வந்து கல்லில் போட்டு நல்லா பரத்தி விட்டுட்டு நம்ம எண்ணெய் தேய்ச்சி ரெண்டு பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிட்டு தேங்காய் துருவல் சர்க்கரை வச்சு மடக்கி வச்சு எடுத்து சூடோடு சாப்பிட்றது தான். சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிலவங்க பூரணம் மாதிரி செஞ்சு கூட அந்த மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரிலாம் செய்கிறதில்ல. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா இதில் ஏலக்காய் பொடி தூவி லைட்டாக தூவி விட்டுட்டு இந்த மாதிரி கூட செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து சும்மா சிம்பிளாக சாதாரணமாக காலையில் இந்த மாதிரி தான் அடிக்கடி செஞ்சுக்கிறது. பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு பக்கம் வந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் வச்சு சர்க்கரை வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். அந்த வெல்லம்லாம் நல்லா சர்க்கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காவோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாவு வந்து கல்லில் வச்சுட்டு இந்த மாதிரி தான் நான் தேய்ச்சி விட்டுட்டு இது மாதிரி தான் பரத்தி விடணும். ஸ்லிப்பாகுது. அது உங்களுக்கு புரியலையான்னு தெரியலை. நான் இந்த மாதிரி தான் பரத்தி விடுவேன். வேறு மெத்தட்லேயே இருக்குது. அந்த மாதிரி காமிச்சா உங்களுக்கு புரியாது. புரியலையான்னு தெரியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக மாவை வந்து இந்த அளவுக்கு நம்ம பெருசு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கையிலே வந்து பெருசு பண்ணிக்கலாம். இது தெரியலைன்னா நம்ம கரண்டியிலே மாவு எடுத்து வச்சு நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும். இதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் சர்க்கரை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் அந்த பக்கம் வேகணும் இல்லையா, அதனால் அந்த பக்கம் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் லைட்டாக 2 சொட்டு ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தேங்காய் துருவலும் சர்க்கரையும் வச்சு எடுக்கிறது. இந்த மாதிரி அடிக்கடி செய்வேன். இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் இதை அடிக்கடி எப்பயும் செய்கிறது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குற பிள்ளைங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், தேங்காய் துருவல் போட்டாச்சு. இப்போது அது வந்து நாட்டு சர்க்கரை தான். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணுன்னா கூட நீங்கள் அது மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை உருண்டை சர்க்கரை இருந்தால் கூட அதை பொடி பண்ணி, மண்டை வெல்லம் இருந்தால் கூட அதை பொடி பண்ணி இந்த மாதிரி போட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஹெல்த்தியான உணவு தான். காலையில் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இவ்வளோதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் கட்டன், அதாவது வரக்காப்பியோட முடிஞ்சிரும் காலையில். இது பார்த்திங்கன்னா நான் இண்டக்ஷன் அடுப்பில் தான் உலை ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். இப்போ அது பார்த்திங்கன்னா இது சின்னதாக பிஞ்சு சக்கை கிடச்சிது. சக்கைன்னா பலாக்காய் தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து ரெடி பண்ணி இந்த அரிசி போட்டுட்டு அது சாப்பாடு வேகிறதுக்குள்ளே அதை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதை காமிக்கணும்னா ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் கட் பண்ணதுக்கப்புறமா காமிக்கிறேன். இதில் பாதி இருக்குது. அது பொரியல் பண்ணும்போது, பொரியல் செய்கிற டைமில் உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணணுங்கிறத காட்டுறேன். பாருங்க, இப்போ கொதிச்சிருச்சு. அரிசி போட்டாச்சு, மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். அது வேகிறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 7-8 வரமிளகா,
2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லி போட்டிருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும். இதில் வந்து ஒரு 1.5 பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொடி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் அந்த நம்ம அதாவது பாரம்பரியமாக செய்யக்கூடிய அந்த மனம், அந்த ருசி எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வறுத்தாச்சு, ஆறட்டும். இது கூடத்தில் இஞ்சி இது பூண்டு அது கூட போட்டு அரைச்சிக்கிடுவேன். இஞ்சி பூண்டு நம்ம தனியாக அரைச்சி கூட சதைச்சி எடுத்துக்கலாம். அது ரெடியாக அது ஆறட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீரை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வந்து நேற்று நிறைய இந்த மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வந்தாங்க. அது நேற்று வந்து மதியம் லஞ்சுக்கு அது பொரியல் பண்ணிவிட்டு பாதி அளவு எடுத்து வச்சுருந்தேன். கழுகி எடுத்து வச்சுருந்ததுனால அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இலை. அதை இன்றைக்கி மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிவிட்டு சாதம் வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். சாப்பாடு வெந்துருச்சு. இதை வடித்து விட்டுட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சட்டி அடுப்பில் சாப்பாடை வந்து வடிச்சிட்டேன். வடித்ததுக்கப்புறமா சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு தான் தாளிப்புக்கு வந்து சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக, அதை வந்து போட்டுக்கலாம். நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க தேவையை பொறுத்து செஞ்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு காய் வந்து இதில் போட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன். காய் போட்டு நல்லா அது பெரட்டி விட்டதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சுன்னா நல்லா நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த காய் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் தான். வெஜிடபிள் கடைகளில், பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதில் கடைகளில் எல்லாம் கண்டிப்பாக இந்த காய் இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக உப்பு போட்டு பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு அதை அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அது வரைக்கும் வெந்துட்டு இருந்தது. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வேகலை, இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். மூடி வச்சு வேகட்டும். இப்போ மசாலையெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மசாலையில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியும் போட்டு அரைச்சிருக்கேன். அது காட்டலைன்னு நினைக்க வேண்டாம். ஒரு தக்காளி அதில் போட்டு மசாலையில் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவில் வந்து ஒரு தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதிலே கூட நம்ம காயிலே போட்டு கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துருக்கலாம். நான் அரைக்கும் போதே கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படிங்கிறதுனால தக்காளி அதில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போது வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பரட்டி விட்டுக்கலாம். இதை பரட்டி விட்டுட்டு இப்போ நமக்கு தண்ணி குழம்பு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அது கொதிக்கட்டும். இதை வந்து பக்கடுப்பில் இறக்கி வச்சுட்டு வந்து கீரை தாளிச்சிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கூட வந்து தண்ணி வற்றட்டும். அதுக்காக அந்த இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கீரை பொரியல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். சமையல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் தான். வரமிளகா வந்து 2 வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறமா கீரையை போட்டு பரட்டி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உப்பு போடணும். ஏன்னா இந்த டைமில் நம்ம போட்டோன்னா ரொம்ப தண்ணி மாதிரி சதன்னு ஆயிரும்.
அது இல்லாமல் நம்ம இந்த டைமில் உப்பு போடும்போது கீரை வந்து கசப்பு தன்மை ஆயிரும். அதனால் நான் ஏற்கனவேவும் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக வேண்டி சொல்கிறேன். நம்ம நல்லா வதக்கி விட்டு கீரை வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம உப்பு போடணும். இல்லைன்னா கசப்பாகும், இல்லைன்னா உப்பு அதிகமாயிரும். இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். ஏன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து இறங்கிறதுக்காக தான். இப்போ திறந்து பார்த்தா நல்லா தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் இறங்கிருச்சு. நல்ல கீரை வந்து வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு தேங்காய் துருவல் கொஞ்சமாக இருந்தது இல்லையா, அதை வந்து போட்டிருக்கேன். நான் இப்போ காலையிலேருந்து அதாவது ரொட்டிக்கு, குழம்புக்கு, கீரை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே அரை மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் அதிகமாக வந்து சேர்க்கலை. எல்லாத்துலேயுமே தேவையான அளவாக தான் போட்டு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காய் இதில் இடையில இந்த உப்பில் போடுறதுக்காக கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அது எப்போது காட்டினாலும் போர் அடிக்கும் இல்லையா, அதனால். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி மிளகா காய வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை அரைச்சிட்டு தான் குளிச்சுட்டு சாப்பிடணும். இப்போ மல்லி அரைச்சி எடுத்துக்கிறேன். மல்லியை பொடி பண்ணி எடுத்த பிறகு மிளகாவும் பொடி பண்ணி கொஞ்சமாக, அதாவது ரெண்டுமே 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதிகமாக வந்து பொடிக்கலை, அதாவது தூள் பண்ணலை. இது பொடி பண்ணி நல்லா சல்லடை வச்சு சலிச்சு எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். அவ்வளோதான், ரெண்டுமே பண்ணியாச்சு. இது வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் உங்களுக்கு வீடியோ. ஒரு லைக் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போ அடுத்து பொங்கல் வருது. பொங்கலுக்கு எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பொங்கல் முன்னாடியே சொல்லிடுறேன், பொங்கல் வாழ்த்துக்கள். பொடி பண்ணியாச்சு. இதெல்லாம் டப்பாவில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு அடுத்து வீடியோ ரெடி பண்ணணும். இப்போது நெல்லிக்காய் வந்து பாட்டிலில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சது. இனி குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.